சிவம், இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? சாப்பிடலாம்ல? ஆஹா இல்லை, வேணாம், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாமே. இல்லை பரவாயில்ல. இது காரணமா வச்சு நமக்குள்ள எதுவும் மாறணும்னு அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. இப்ப நீதான் நான் கூப்பிட்ட உடனே வந்து உதவி பண்ற. அதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாதவளா இருந்தேன்னா நான் ரொம்ப மோசமானவளா இருப்பேன். அதுக்கப்புறம் நானே என்ன ரொம்ப வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம ஓவியா தான் எல்லாம் உட்காந்து ரெடி பண்ண. உனக்கு பிடிக்கும்னு இவ பார்த்து பார்த்து சில விஷயங்கள் பண்ணிருக்கா. நீ அவளை தயவு செஞ்சு டிசப்பாயிண்ட் பண்ணாத. நான் தான் திரும்பவும் தெளிவா சொல்லிட்டேன்ல. இதை வச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட எந்த சலுகையும் எதிர்பார்க்கல. நீ சாப்பிட்டா போதும். ப்ளீஸ் டாடி, சாப்பிடலாம். இல்லைம்மா, அப்பாவுக்கு பசிக்கல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ம், அப்பா ப்ளீஸ்ப்பா, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். யூடியூப் பார்த்து நானே குக் பண்ணியிருக்கேன். சூப்பரா பண்ணியிருக்கேன்ப்பா. ப்ளீஸ், அட்லீஸ்ட் குழந்தைக்காகவாது சாப்பிடலாம்ல. ம், சரி. சிவம், உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ தான் சமைப்ப. ம், அப்படியா டாடி? ம், சரி, மம்மிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அதெல்லாம் நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தப்ப சமைச்சு கொடுத்தது. இப்ப அதெல்லாம் உங்க டாடி மறந்துருப்பாரு. நான் ஏன் மறக்க போறேன்? உன் மம்மிக்கு பிடிச்சது நாட்டுக்கோழி குழம்பும் சப்பாத்தியும். பரவாயில்லையே, இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. மம்மி கரெக்டா? அதுக்கப்புறம் நீ பிறக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவ. அதுவும் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நீங்க 2 பேரும் ஸ்வீட்டா பிறந்தீங்க. ஒரு நிமிஷம். டாடி, என்னடா? நான் சொன்னதை நீங்க யோசிச்சீங்களா? என்னது? நானும் மம்மியும் கூடவே உங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னோமே. ப்ளீஸ்பா, எப்படியாவது இங்க இருந்து எங்களை கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரிடா, போலாம். அப்பா சொல்றேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீதான் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஓவியா, என்னம்மா நீ என்ன இல்லாம பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் விட மாட்டேன், உங்க அம்மாவையும் விட மாட்டேன். ஓவியா, அழாத. அப்பா இருக்கேன். அப்பாவை தாண்டி எதுவும் நடக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்பப்பா கூட்டிட்டு போவ? நான் கூட்டிட்டு போறேம்மா. நானும் மம்மியும் வந்தா தாத்தா பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களா? நீ வந்தா சந்தோஷப்படுவாங்க. அன்பாண்டி ஏதாவது? இல்லம்மா, அப்பா பாத்துக்கிறேன். சாரி. என்ன அது? இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடாம? சாப்பிடுங்க, சாப்பிடு ஓவியா. ஒரு நிமிஷம், அன்பு கூப்பிடுறா, பேசிட்டு வந்துடுறேன். மம்மி, டாடி நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? ஆமா மம்மி, நம்ம அங்கே போயிடலாம்.
நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்க மனசே மனசுதாம்மா. நான் பண்ண பாவத்துக்கு இந்த மாதிரி இந்த வீட்ல வேலை செஞ்சாவது என் பாவத்தை தீர்த்துக்க நினைக்கிறேன். அத வேணான்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க உட்காருங்க. அம்மா அம்மா அம்மா, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. நீங்க உட்காருங்க, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். பிள்ளைங்களா, நீங்களும் பாட்டி கூட சேர்ந்து சாப்பிடுங்க. அன்பு, நான் பாட்டின்னு இவங்கள தான் சொன்னேன். வக்கீல் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்போ கலை பாரதிக்கு அவர் அப்பான்னா அப்போ இவங்க தானே பாட்டி. நான் அவங்கள என் பேர் பசங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, இத நீங்க சொல்லணுமா? உங்க நல்ல மனசு எனக்கு தெரியாதா? அன்பு, இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் பரிமாறுவேன். இப்படி நான் உங்க எல்லாருக்கும் கூட மாட ஒத்தாசையா இருந்தா உனக்கு நல்லா இருக்கும்ல? என்ன அன்பு பாக்குற? என்ன உட்கார வச்சு 5 வருஷம் சோறு போட்டல, இப்பதான் உனக்கு சோறு போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. சிவம், என்ன அன்பு? இல்ல எனக்கு ஒரு டவுட். ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் போன்ல பேச முடியுமா? என்ன பண்றது, இப்ப ஜெயிலெல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. காசு கொடுத்தா போதும், எல்லாம் கிடைக்கும். என்னதான் நேர்மையான அதிகாரியா இருந்தாலும் சில பேர் இப்படி இருக்கவும் செய்யறாங்க. அப்படி அவங்க போன் பண்ணி வெளியில இருக்கிறவங்கள வச்சு இந்த கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண முடியும்ல? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அன்பு, எதுக்கு சாப்பிடும்போது இந்த கண்ட பேச்செல்லாம்? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்லத்த, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாரும் இருக்கும்போது பேசினாதான் என்ன நடக்குதுன்னு மத்தவங்களுக்கும் தெரியும். இவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல போட்டு வாங்க பாக்குறாளா? ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் அத்தை, சமைக்கும் போது கேஸ் சிலிண்டர் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா காலையில நீங்க தான் முதல்ல அடுப்ப பத்த வைப்பீங்க. கேஸ் லீக் ஆயிட்டு பட்டுன்னு வெடிச்சிட கூடாது பாருங்க. அதான். ஏன் அன்பு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. நாம யோசிச்சோமா இப்படி ஒருத்த வந்து கத்தியால குத்துவான்னு? எதிரிங்க எப்போ எப்படி எந்த வேஷத்துல வருவாங்கன்னு தெரியவே தெரியாது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ஆமா, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துருவா போகுது. அப்புறம் எப்ப கிளம்புறீங்க? என்ன அன்பு இப்படி கேக்குற? ஆயுசுக்கும் உனக்கு பணிவிட செஞ்சு என் உயிரை விட்டுடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஓ, அதுக்குள்ள ஏன் உயிரை போயிரும் போல இருக்கே. என்ன என்ன அன்பு நீ இப்படி எல்லாம் பேசுற? தம்பி, பாத்தீங்களா தம்பி, நீங்க கூட என்ன நம்புறீங்க. இத்தனை வருஷம் என் கூடவே இருந்த அன்பு என்ன நம்ப மாட்டேங்கிறா. கரெக்டா சொன்னீங்க. அவங்க உங்க கூட இருந்ததில்ல, அதான் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியல. நான் உங்க கூட 5 வருஷமா குப்பை கொட்டிருக்கனே. நான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? என்ன அன்பு இப்படி பேசுற? நான் தான் மாறிட்டேன்னு சொல்றேன்ல, என்ன நீ நம்பலனா எப்படி? ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல அன்பு. நீங்க ஒண்ணும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், நான் ப்ரூவ் பண்றேன். உங்க போனை கொடுங்க. போனா எதுக்கு? சும்மாதான் அத்தை, கொடுங்க. ஐயோ, மாட்ட போறேன். கொடுங்க. என்ன அன்பு? கொடுங்க அத்தை. ஆமா,
2 நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யார் அவங்க? ஆ, ஏதோ பேங்க்குக்காரங்க. காரு வேணுமா லோன் வேணுமான்னு ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியா? நான் ஏதோ கஸ்டமர் கேர்னு நினைச்சேன். அப்படி என்ன லோன் வேணும்னு கேட்டாங்க? ஐயோ, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அன்பே. ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, என்னன்னு ஞாபகப்படுத்திட்டா போச்சு. எப்படி? இந்த போனுக்கு வர காலுக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆப்ஷன் போட்டிருக்கேன். அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். பாஸ்கரே, எப்படிடா இருக்க? ஏ, ஜெயிலுக்குள்ள இருந்து இப்படி ஓயாம போன் பண்றியே, ஒண்ணும் பிரச்சனை வராதே? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பணத்தை கொடுத்தா எங்க இருந்து வேணா போன போடல. டேய், நம்ம திட்டப்படி அவ வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அம்மா, இந்த தடவை அவங்கள தூக்குறேன். அதுக்கு பிறகு பிள்ளைங்களை அவ பார்க்கவே முடியாது. சரிடா சரிடா. ஏமா, எதுவும் கொஞ்சம் சூதானியமா நடந்துக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வை, சிலிண்டரை திறந்து வச்சுட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. இங்க பாருடா, இவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாக விடக்கூடாது. கூடவே இருந்து அவங்க கழுத்தை நாம அறுக்கணும். அப்படிதான் நான் செய்வேன். அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. ஐயோ, சரி சரிம்மா, போன வை. பத்ரண்டா, கேர்ஃபுல்லா இருந்துக்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாளிங்க. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நீங்களும் உங்க பையனும் இன்னும் 2-3 வருஷம் உள்ளதா இருக்கணும். போங்க. அம்மா. என்னடா? பாட்டி எங்கம்மா? ஏண்டா பாட்டிய பார்க்கணுமா? ஐயோ வேணாமா. அம்மா, பாட்டி போயிட்டாங்களாமா? ஆமா. எப்ப போனாங்க? நம்ம கூட இருக்க பிடிக்கலையா, அதான் போயிட்டாங்க. எதுக்குடா சிரிக்கிற? பாட்டி தப்பு பண்ணாங்க, நீங்க விரட்டி விட்டீங்க, அதானே? அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லம்மா, நீங்க பண்ணது கரெக்ட் தான். பாட்டி பாவம் இல்லையா? இல்ல. ஏ? அம்மா, பாட்டி தான் நம்ம கிட்ட பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களே. நீங்க 2 பேரும் பாட்டி கிட்ட பயங்கரமா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே. நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? அம்மா, நான் பெரிய பையன், 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எனக்கு எல்லாமே புரியும். அப்படியா சார்? என்ன புரியுது? யாரெல்லாம் குட், யாரெல்லாம் பேட், அது தெரியும். யாரெல்லாம் பேடு? நம்ம பாட்டியும் பாஸ்கர் அப்பாவும் பேட். அப்ப யாரு குட்? நீங்க. அப்புறம் 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 சிவா அங்கிள், தாத்தா, பாட்டி, இனியா, இவங்க எல்லாரும் குட். இனியாலாம் குட் கிடையாது. ஆனா தாத்தா பாட்டி குட். தாத்தா எனக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, தெரியுமா? சரி சரி, டைம் ஆச்சு, தூங்கலாம். சரிம்மா. என்னாச்சு? நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல, ரூம்ல ஒரு ஃபேஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஈபிக்கு ஃபோன் பண்ணா காலையில இருந்து கரண்ட் வரும்னு சொன்னாங்க. இனியும் உங்க கூட படுத்துக்கிட்டுமா? காலையில இவளுக்கு ஸ்கூல் இருக்கு. அதுல என்ன இருக்கு? தாராளமா படுத்துக்கிட்டோம். பாரதி, கலை, இனியவ கூட்டிட்டு போங்க. வா போலாம். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். ஏ, இனியாக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கா?
உனக்கும் ஆபீஸ் இருக்குல்ல? ம் ஆ இருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீயும் வந்து என் ரூம்ல தூங்கலாம். ஆ உங்க ரூம்லயா? ஆமா, உன் ரூம்ல தான் கரண்ட் இல்லையே. ஏசி ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகாதுல்ல? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல. நம்ம 2 பேருக்கு நடுவுல 3 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வா. ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? இல்ல ஆபீஸ் போகணும்ல. ம். அன்பு அன்பு என்னத்த? நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லம்மா, நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. பிள்ளைங்களுக்காக வாழணும் தான். நான் அத வேண்டான்னு சொல்லல. உங்க 2 பேர் வாழ்க்கையும் முக்கியம் தானே. அத நீங்க விட்டுடக்கூடாதுல்ல. சிவம், நான் உண்மையிலேயே சொல்றேன் சிவம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்லப்பா, நீங்க 2 பேரும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன லட்சுமி நீ பொடி வச்சு பேசிட்டு இருக்க? விவரமா சொன்னாதானே அவங்களுக்கு விளங்கும். அவங்க 2 பேரும் குழந்தைங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்போ நிஜமாவே புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. எப்ப அன்பு சிவத்தாவ கழுத்துல தாலி கட்ட சொன்னாலோ அப்பவே 2 பேரும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஷோ. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் அன்பு அந்த ரூம்ல பிள்ளைங்களோடையும் நீ இந்த ரூம்ல இனியாவோடையும் தானே தூங்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்குதான் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னதான் குழந்தைங்களுக்குன்னு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அவசியம் தானே. அத நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்ல வந்தேன். இனிமே பிள்ளைங்களை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களை இனிமே நாங்க பாத்துக்கிறோம். என்னன்னா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா பிள்ளைங்களை நாங்க எங்க கூடவே படுக்க வச்சிருந்திருப்போம். பாவம் பிள்ளைங்க தனியா தானே படுத்திருக்குங்க. அம்மா, பாரதி என்னோட பெட்ஷீட் எடுக்கறாமா. இல்லம்மா, அவ போய் சொல்றா. நான் எதுவும் பண்ணல. பிள்ளைங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. ராத்திரி என் ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணல. அதனால நானும் இனியாவும் அன்போட ரூம்ல போய் படுத்துக்கிட்டோம். அப்படியா? நான் தான். லட்சுமி நீ போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நான் வெளியில போய் பேப்பர் படிக்கிறேன். ஏய், என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஏய், சும்மா என்ன வெறுப்பேத்தாத. இல்ல அம்மா என்ன யோசிச்சாங்கன்னு உனக்கு புரியுது இல்ல? புரியுது. நீ ஒன்னும் விளக்க வேண்டாம். பாவம் அம்மா, நம்ம 2 பேரும்
வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கிட்டோன்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஏன் வாழ்க்கைன்னா அது மட்டும் தானா? மத்ததெல்லாம் வாழ்க்கை கிடையாதா? ஆஹா. ஆ, எனக்காக நீ கத்தி குத்து வாங்கினப்ப அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல தாலியை ஏத்துக்கிட்டேன். இதை விட பெருசாவா எதுவும் நடக்கணும்? ம்ஹும். அப்படி இல்ல அன்பு. கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்றது முக்கியம் தானே. ஏய், என்ன இது உங்க அம்மாவை சாக்கா வச்சு நீ அடிச்சு விடுற தெரியுது. ஆ, அப்படி இல்ல அன்பு. அது அது வந்து ஆ, அம்மா சொல்ற மாதிரி பிள்ளைங்க அந்த ரூம்ல இருக்கட்டும். ம், ம், நீயும் நானும் ஆ, நீயும் நானும் இந்த ரூம்ல இருக்கலான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, இங்க பாரு, நீ ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. ஆ, அன்பு கிளம்பு.